அதெல்லாம் கிடையாது. அவங்கடா டோன்கர் எடப்பாடி. என்ன பேசுறது? களவாணித்தனம் விஜய் பண்ணவே மாட்டான். அவன் அப்பேற்பட்ட புள்ள இல்ல, அப்பேற்பட்ட வகுத்து புள்ள இல்ல. சம்சேரி வகுத்து புள்ள. நல்லது செய்வாரு, ஆனா பொறுத்துதான் செய்வாரு. அவன் தான் தலையில வாரி வச்சுட்டானப்பா மூட்டைய. பஸ் ஸ்டாண்டு கேளம்பாக்கம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு இங்க வரணும். எங்களுக்கு பஸ் ஏற வாட்டம் இல்ல, கண்ணு மண்ணு தெரிய மாட்டேங்குது. எந்த பஸ் தான் ஏறுறோம் போறோம்னு தெரியல. அது பஸ் ஸ்டாண்டு இங்க வரணும். அவன் வந்து இப்ப அவன் தங்கச்சி மேல கண்மொழி மேல கல்லுக்கார ஓரம் நிலம் வாங்கி எழுதிக்கிறான். அதெல்லாம் காலி பண்ண சொல்லு, நோண்ட சொல்லு. ஆமா, இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, சரியான பாதுகாப்பு. அவன் ஜவனா பள்ளி கடுப்புக்கு சொல்றாமா. அவன் துண்ணானே முழு பூசணிக்காய் சோறும் ஹோட்டலு கடைய கறி மீனாவே துண்ணானே நெடுக்க ஆப்பிடுமா புள்ள. அவன் சோறு கட்டி வந்து அள்ளி வாயில கொட்டிக்குது. அவன் நாட்டமா சாப்பிடுச்சு. விஜய் பாதியிலே போயிடுவாரு, 5 வருஷம் நடத்த மாட்டாரு. போவே மாட்டாரு விஜய். மக்க விட மாட்டாங்கம்மா. முதல்ல மக்க பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் விடவே கூடாது. எவ்வளவு அழுது தெரியுமா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவர் வந்து நோன்றாருன்னு அன்னைக்கு பேசலாம். எனக்கு அவர் பேசினாலுமே அது மாதிரி வரும். அவரு நல்லது செய்யறாரு பாரு, அதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க திட்டா போறாங்கப்பா. அவங்க வரவே மாட்டாங்கப்பா. அவங்க வரமாட்டாங்க. விஜய் தான் 10 ஆண்டு காலம் விஜய் தான் நல்ல மாதிரியா வாழும். பொண்டாட்டி புள்ளையில வச்சுக்கணும். அவங்க அழகிறான். திமுகவும் வராது, குசு விட்டுனா கூட வராது. திமுக ரத்த குசு விட்டுக்குனா கூட வராது. எம்மா அவங்க வச்சா போறாங்கம்மா. நெய் ஊத்தி ஏத்தனது நெஞ்சுக்கு தெரியும், திருவிளக்கு ஏத்தனது தெழுவத்துக்கு தான் தெரியும். அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமா ஆமா, யாரு அவன் என்ன பண்ணாலும் நடக்காது. இப்ப திருச்சியில 2 ஏக்கரு இருந்து வித்து பாகம் பிரிச்சுக்கணும். அதெல்லாம் நோண்டனாரு பாரு விஜய். அது அவனுக்கு ஆவலை. இன்னும் என்ன சொல்ற? எடுக்கணும், எடுத்து ஆகணும். அத்தை எடுத்து ஆகணும். அம்மால ஆறு என்ன பண்ணதுன்னு அத்தையும் நோண்டணும். ஆமா, அதெல்லாம் எடுக்கணும். எதுக்காக நீங்க காத்திருக்கீங்க? எங்க அண்ணன் வராரு, என் பொண்ணோட மாமா வராரு. சிறப்பான மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா விஜய் தளபதி மாமா. எதிர்பார்த்தாலும் இருக்கு. நாங்க ஃபேர் நீட்டு கோசம் போராடினாங்க. ஆனா பேன் நீட்டு கோசம் ஒரு கூட்டம் போராடி நிற்குது. என்ன காரணம்னே தெரியல. இதுல வேற ஒரு கொத்தனுவீங்களாம் வந்து கத்துடுங்க. டைரக்டருங்களாம் என்ன பண்றது ஒன்றும் புரியல. இது மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. இவங்க போயிட்டு வேற எங்கன்னா சினிமாவில் ரெட் ஜெயின்ல போயிட்டு மறுபடியும் மூவிஸ் வாங்கிட்டு இந்த பாரஞ்சித்து இந்த வெற்றி மகரா இவங்கெல்லாம் போயிட்டு பார்க்க சொல்லுவோம். நாங்களாம் தட்டி விட்டுருவோம். எங்களுக்கு அந்த அந்த விமர்சனமே எங்களுக்கு தேவையில்லை. நாங்க 9 8 தலித் அமைச்சரை குத்துக்கிறோம். நேற்று இன்னமும் சொல்றாரு அவரு பாரஞ்சித்து இன்னமும் தலித் அமைச்சர்லயே வன்னியரசு தான் இது பண்றான்னு. அந்த வன்னியரசருக்கும் பதவி கொடுத்து அமைச்சர் பதவியில கொடுத்து உட்கார வச்சது எங்க தளபதி தான். நான் தலித் அமைச்சர்ல இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே டிஎம்கே கொத்தடிமைங்க, அவங்க அப்பா அங்கிள் அவர் என்ன கொடுத்தாருன்னு கேட்க சொல்லுங்க. எந்த யாருன்னா ஒரு தலித் அமைச்சருக்கு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். போனாரு எங்க தளபதி, நேரடி ஆய்வுக்கு போனார்ல. நேரடி ஆய்வு சமூக நீதித்துறைக்கு போனார்ல. இவங்க யாருன்னா போனாங்கன்னு ஒரு ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆதாரம் இருக்காது அவங்கள்ட்ட. 40 ஃபண்டு கேட்டாலும் ஆதாரம் இருக்காது. சமூக நீதித்துறைக்கு போனாலும் ஆதாரம் இருக்காது அவங்களுக்கு. அதைத்தான் நாங்களும் சொல்றோமே. தட்டி விட்டு போயினே போனாங்க. எங்க தளபதி எப்பவுமே சைலண்டா தான் வேலை பார்ப்பாப்பல. அவர் அமைதியா இருக்கிறது காரணம் அமைதியா இருப்பாப்பல. அவர் எங்க போறாரோ அந்த இடத்துல மட்டும் தான் பேசுவாரு. தேவையில்லாத இடத்தெல்லாம் சும்மா நையா முயான்னு கத்துறதுக்கு நாங்க ஒண்ணு டிஎம்கே கிடையாது, டிவிக்கு.
சிறப்பா இருக்குது. இன்னும் என்னன்னாங்க 2.5 மாசம் 3 மாசம் கூட ஆகல, அதுக்காட்டி வந்து ஐயா ஒய்யா என்ன அர்த்தம்? இன்னும் 1 வருஷம் கழிச்சு பாருங்க. 6 மாசம் சொன்னானுங்க, இப்ப 2 மாசத்துல கையா முயா 4 நாள்ல கத்துறானுங்க. இவங்க வந்தாங்களே மகளிர் உரிமை தொகை, அவங்க எத்தனை வருஷம் கழிச்சு போட்டாங்க? 2 வருஷம் 3 மாசம் கழிச்சு போட்டாங்க. இப்ப எங்க தளபதி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப கொண்டு வரான்னு நிக்கிறாரு. அதை 2500 ரூபாய் பரிசலம் இவனை கஜானாவே கொள்ளைச்சிட்டு போயிட்டானுங்க அவனுங்க. பின்ன நாங்க சீர்திருத்தம் பண்ண இல்லையா, நேத்து கீதா ஜீவன் போற சொல்றாங்க 20,000 கோடி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு. நீங்க வாங்கல 5 லட்சம் கோடி ஏறும்னு இருந்தது, இப்ப 10 லட்சம் கோடியா ஆகிட்டு போனீங்களே, அந்த காசுல எங்க? அரசகுமார்னு ஒருத்தர் மாட்டினாரு பார்ட்டி ஃபண்டு, அவர் எங்க? இப்ப செந்தில் பாஜா திருவள்ளிகளில் கையெழுத்து போட்டுனுக்கிறாரு. என்னத்துக்கு போட்டுனுக்கிறாரு? எங்க அமைச்சர்களை பேரம் பேசி வாங்கினாரு. அதுக்கா நாங்க யாருன்னா பேரம் பேசி வாங்கணுமா? எங்களை போய் குதிரை பேரம் யானை பேரன்றீங்க, போக சொல்லுங்க அவங்கள. தற்போது இருக்கிற முதலமைச்சரை பத்தி திமுக கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அனிதா ராஜராஜா இருக்கட்டும், ஆர் ராசாவா இருக்கட்டும், இந்த விமர்சனங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்க எல்லாருமே இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்களா, இல்லை சைக்கோவா மாறிட்டாங்களா, இல்லை தோத்த வெறியில் இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்களான்றது ஒரு டவுட்டாக இருக்கு. சில ஆகாவளிகள் ஸ்லீப்பர் செல்லுங்களேன், இந்த சீமான அப்புறம் சரத்குமார் நாயங்க இந்த மாதிரிலாம் அவனுங்கெல்லாம் வச்சு, சரத்குமார்லாம் பல குடும்பங்கள் நாசமாயிருக்கு. ராதிகாவாலெல்லாம் கேட்டரிங் தொழிலில் இறக்கி பல பேரோட சாவுக்கு காரணமானவன் தான் சரத்குமார். ரம்மின்ற ஒரு இதை கொண்டாந்துட்டு சீமான்லாம் பேசாம நான் யாருக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன், அவன் கட்சியை கழிச்சிட்டு பேசாம கராத்தே கற்றுக் கொடுக்க போனானா கூட ஏதாவது ஒரு 10-20 சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு தளபதியோட ஆட்சியை குறை சொல்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க பார்த்துட்டு தானே இருக்கிறோம், நாங்கெல்லாம் பார்த்து தானே பொறுமையா வெறி ஏறி தானே நாங்க ஓட்டை மாத்தி போட்டோம். இந்த வெற்றி அலை கண்டிப்பா தொடரும். அடுத்த 2031 இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பாரத பிரதமர் இளைய தளபதி விஜய் தான் ஆவார். அந்த அளவுக்கு எல்லாருமே வெறியில இருக்கிறானுங்க. ஸோ நாங்களும் ஒன் ஆஃப் த ஸ்லீப்பர் செல்ஸ் தான். சரியா? என்ன அமைதியின் மறுஉருவமான விஜயோட கட்டுப்பட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடியை யாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா அவனை முதல்வர் ஆக்கல. அன்னைக்கு ஜெயலலிதா செத்து போச்சு, அதனால இவன் முதல்வர் ஆனாரு. புரியுதா? நாங்க யாருமே ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கல. எடப்பாடி பழனிசாமியோட ஊர் தான் நானு. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் எத்தனாயிரம் கோடி திருடி இருக்கிறான்னு தெரியுமா? 7,800 கோடி ரூபாய் திருடி இருக்கிறாப்புல. பேருக்கு ஏத்த மாதிரி அவர் திருடி இருக்கிறாப்புல. அவங்க சைட்ல இருந்து வரதான் செய்வாங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்களும் அதிகாரிகளே போதும். புதுசா இவங்களை அதிமுக இருந்து திருடர்களை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறது, இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு வேலை நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க அங்க திருட முடியும். இப்ப எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா போதும் இருக்கிற நாங்களே எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம். ஒவ்வொருக்கும் வேலைகள் பிரிக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னுட்டும் எல்லாருக்குமே சரியான இது கொடுக்கப்பட்டிருக்குது. இது தேவையில்லாம இவனுங்களை கூட்டணி நாளைக்கு இவனுங்களும் திருட, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து தேவையே இல்லை. அதிமுக எவனும் வர தேவையில்லை, திமுக எவனும் வர தேவையில்லை. ஸோ லாட் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் ஆர் இன் த டிவிகே, லாட் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், எல்லாருமே ஒரு அதிகாரத்தன்மையோட இருக்கிறவங்க எல்லாருமே டிவிக்கேல இருக்கிறாங்க. புது திருடர்களை உள்ள வர வைக்கிறது தேவையில்லாத வேலை. அது அனுபவம் இல்லைன்னா இப்ப என்ன, மு க ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி அங்க இருந்து ட்ரெயின் ஏறும்போது தான் குடும்பத்துக்கோசரம் திருநூட்டு திருடிட்டு வந்தான். அவன் என்ன லாயல் காலேஜ்ல படிச்சுட்டா வந்தான்? அரசியலை பத்தி மட்டும் மு க ஸ்டாலின் மட்டும் என்ன உட்காந்து படிச்சுட்டா வந்தான்? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அதை படிச்சுட்டா வந்தான்? இந்த பா ரஞ்சித் நானும் தாழ்த்தப்பட்ட என்ன தமிழ் வந்தான். பா ரஞ்சித் இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? அவன் எல்லாம் மு க ஸ்டாலினோட ஒரு கீ மாதிரி. மாமன்னன் படம் எடுக்கும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் வச்சுதானே எடுத்தான். அன்னைக்கு இந்த நீட் தேர்வுக்கோசரம் எதிர்ப்பு காட்ட வேண்டியதானே. அன்னைக்கு என்ன கோமா ஸ்டேஜ்ல இருந்தான் தருதல. தம்பி, தமிழ்நாட்டுல இருக்கிற சில பரதேச தாயலிங்க தான் தாவேக அரசு தரக்குறைவா பேசிட்டு இருக்கிறானுங்க. நீ தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் நீ அங்க போய் பாரு. தளபதி விஜய் கேள்வி மே ஜிந்தா தேனே கேள்வி மே தயார் ஹூம் அப்படிங்கிறான். ஆனா ஒக்கசாரி மீறி ஆந்திர பிரதேஷ் வந்துட்டா இருப்பாரு. ஆனா எப்படிண்ணா இருக்கு இப்ப முதலமைச்சருடைய ஆட்சி? நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? ஏதாவது குறைகள் இருக்கா? நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கு. போன ஆட்சியை விட இந்த ஆட்சி மிக சிறப்பா 100% சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், ஒரு நியூஸும் எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாமே லைவா பாக்குறோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா
டைரக்டா போறாரு. இது வரைக்கும் எந்த சிஎம்மும் போனது கிடையாது சரிங்களா. அதுல இருந்தே நமக்கு கிளியரா தெரியுது. ஆனா தேவையில்லாத விமர்சனங்கள் மற்ற கட்சியில இருந்து வைக்கிறாங்க, எதிர்கட்சியில இருந்து. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நான் எனக்கு பேர் சொல்றது கூட எனக்கு தயக்கம் கிடையாது, பயமும் கிடையாது சரிங்களா. சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தரக்குறைவா பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒருத்தர் வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வராரு, அவரை வந்து கீழே போட்டு அமுக்கணும், டம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி விட்டுட்டு இருக்கிறாரு சீமான் அவர்கள்லாம். ஸோ போன போன டிஎம்கே ஆட்சியை விட நம்ம ஆட்சி வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு சரிங்களா. இதுக்கு மேலேயும் நல்லா தான் போகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் அத்தனை எலெக்ஷன்லேயும் விஜய் அண்ணா மட்டும்தான் ஜெயிப்பார். அது வந்து 100% உறுதி. ஏன்னா இவ்வளோ மக்கள் பாருங்க, சுற்றி பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா. இதுலேருந்தே தெரியும். நார்மலாக ஒரு சிஎம் வராருன்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் வரான்னு வச்சுங்களேன், இவ்வளோ மக்கள் வந்திருப்பாங்களா? அவங்களே கூப்பிட்டு வருவாங்க, பஸ் வச்சு கூப்பிட்டு வருவாங்க, ஏரியாலேருந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் பாருங்க 1 மணி 12 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நானுமே வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, ஆட்சி எப்படின்னா இருக்கு? ஆட்சி சூப்பர் ஆச்சுண்ணா. ஆட்சி நல்லா ஆச்சுண்ணா, சூப்பர் ஆச்சுண்ணா. ஆனா வந்து என்ன தெரியுமா, அவருக்கு எதுவும் தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு நம்ம மக்களுக்கோசம் நம்மள அவர் உழைக்கிறாரு, அது ஒண்ணு. ஆனா கர்நாடகாவில் தான் தண்ணியை வர வைக்கிறது அவரு முயற்சி பண்றாரு. ஆனா சத்தியமா வரும். அது எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனா கன்ஃபார்மா வரும். அது எப்படி வர வச்சிருவாரு. எந்த ஆட்சியில அப்படி வர வைக்கல, ஓப்பனா சொல்லுவா, எந்த ஆட்சியில அப்படி வர வைக்கல. அதே மாதிரி அவருக்குன்னு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் திட்டம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு திட்டம் ஒன்று கொடுத்துருக்காரு. காலைல ஓஞ்சப்ப பிளாக்ல ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் ஒன்று கொடுத்தாரு. அது ஒரு நல்ல மக்கள் மச்சான். ஏன்னு கேளு, காலைல அவங்க வேலைக்கு போறவங்க போயிடுறாங்க, கட்டிங் போட்டு அவன் போயிடுறான், இன்னொரு கட்டிங் போட்டு வீட்டில் போய் பார்த்துடுறான். அந்த மாதிரி அந்த மக்கள் ஆட்சியில் எந்த ஆட்சி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த ஆட்சியோட கட்டணம் எல்லாம் பக்கா. ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்றும் சொல்ல போனா, கேப்டன் அவரும் அப்படி நல்லது பண்ணாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு போட்டே எல்லாருமே நல்லது பண்ணாரு. ஆனா அவர் கூட பார்த்தது தான் யாரு, விஜய் சரிங்களா. நான் அப்படின்னா சொல்லுவா, இப்பயும் விஜய் வந்து நல்லதுதான் பண்றாரு. ஆனா அவர் சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தை அறிக்கை விட்டாரு, எனக்கு மக்கள் காசு எனக்கு தேவையில்ல, நான் மக்களுக்காக செய்யறேன். இப்ப அது போய் அறிக்கை விட்டாரு. என்ன தெரியுமா, 6 to 10 என்னது ஒயின்சாப்பு அதையும் கட் பண்றேன்னு. அப்புறமேட்டு மறுபடியா மொத்தமா மூடிடுறேன்னுட்டாரு. எந்த ஆட்சியிலும் அப்படி பண்ணதே கிடையாது. உண்மை தானே. ஆனா இப்ப பல்வேறு தரப்புல விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. திமுக வந்து ஆர் ராசாவா இருக்கட்டும், அனிதா ராஜா கடுமையான விமர்சனம். முதலமைச்சரோட முதுகெலும்பெல்லாம் உடைச்சிருவேன் சொன்னாங்க இல்லையா. ஆனா எப்படி பாக்குறீங்க, அவர் கைது பண்ணிருக்காங்க, அவரை சிறையில தான் இருக்காரு. இந்த பேச்செல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்வரும் சொல்லாத விமர்சனம் சொல்றாங்க. என்ன காரணத்துக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்ணாங்க? ஆனா இப்போ நம்ம பக்கத்து வீட்லயே பாத்தீங்கன்னா கூட, பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம், எதிர்த்து வீட்டாளுங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் வயிறு எரிச்சல் அதிகமாகும். என்ன பண்றதுன்னு தெரியாது. அவன் இப்போ செவுத்துல முட்டிப்பானுங்க சரிங்களா. இப்போ புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வச்சுங்களேன், அது வயிற்றுச்சல்லே அவன் செத்துருவான். அந்த மாதிரி தான் வந்து எதிர்கட்சி வந்து இப்போ செத்துட்டு இருக்கானுங்க. ஒவ்வொருத்தனா இதுவாயிட்டு இருக்கான். வயிற்றுச்சல்ல வந்து என்ன பேசுறதுன்னே அவனுக்கு தெரியாம, நான் மூக்கு உடைச்சிருவோம், வாய் உடைச்சிருவேன், முதுகெலும்பு உடைச்சிடும், தேவையில்லாம ஒரு வார்த்தை சொன்னார். அதான் ஒரு கூட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அது சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது கரெக்டா எடுத்துட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும், லிஸ்ட்ல வந்து. இந்த 6 மாசம் ஆட்சியில என்னத்தை கிழிச்சிட்டாரு, என்ன சாதனை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எடப்பாடி கேட்டிருந்தாரு. இரவல் வாங்கி தான் ஆட்சியை நடத்துறாரு, எங்க கிட்ட இருந்து ஒரு களவாணித்தனம் பண்றாரு எடப்பாடி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆளை திடுறாரு, இது ஒரு களவாணித்தனம் தானே சொல்லியிருக்காரு. இதுல களவாணித்தனம், இவங்க எல்லாருமே திருட்டு பசங்க தானே. முன்னாடி இருந்த 2 ஆட்சியுமே திருட்டு ஆட்சி தான் சரிங்களா. இப்ப புதுசா இவர் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வந்து நம்ம ஆட்சியில் நம்ம இந்த நல்லதெல்லாம் பண்ணலையே, பண்ணியிருந்தா நம்ம ஏன் தோத்துருக்க போறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அவங்க என்ன பேசுறதுனே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இவர் பண்ற இந்த நல்லதை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்சி வந்து அவங்க கைவிட்டு போயிருக்காது. அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குன்றதுனால தான் நான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு காசுப்பட்டு தான் இப்போ தமிழ்நாடு மக்களால முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார் தளபதி. இது ஒரே ஒரு காரணம். இது வந்து எழுதப்படாத சரித்திரம். யாருமே வந்து 35% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எடுத்து ஜெயிச்சு வந்ததா சரித்திரமே கிடையாது சரிங்களா. உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்லணும்ல, மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. ஆனா எப்படின்னு இருக்கு ஆட்சி, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? நல்லாதான்பா இருக்கு, நல்லாதான் பண்ணிருக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விமர்சனம் பண்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அவர் ஆட்சி பண்ணது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
கடுமையான விமர்சனம். முதலமைச்சர் முதுகெலும்பெல்லாம் உடைச்சிருக்காங்க சார் பண்றவங்க பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. பட் புதுசா வந்திருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 மாசம் தான் சார் ஆகுது. பட் அவங்க போக தானே தெரியும் நம்மளுக்கு. 1 வருஷம் 2 வருஷம் போனா மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லி அப்பதானே தெரியும். வந்தவங்களுக்கு என்ன சொல்ல, அவங்களுக்கு ஆதங்கம், நம்ம வர முடியலையே, அந்த இதுல அவங்க பேசிட்டு இருக்காங்க. 2 மாசம் ஆச்சு அப்படின்னு இருக்கு. நல்லா தான் சார் இருக்கு. எடுத்துட்டு வந்த திட்டங்கள் எப்படி இருக்கு? நல்லா தான் சார், நல்லா தான் பண்ணிருக்கு. நல்லா பண்றாங்க. நல்லா தான் பண்ணிருக்கு, எந்த குறையும் இல்லை சார். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி கலையணும்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. அப்படி கலைய வாய்ப்பு இல்லை சார், அதெல்லாம் ஒன்றே ஆகாது சார். அதெல்லாம் கலையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். என்ன ஒன்று மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் மக்களே ஓட்டு போட்டிருக்காங்க. பட் திருப்பி விமர்சனம் பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எப்படி இருக்கு ஆட்சி முதல்வருடைய தற்போது? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு, நல்லாதான் பண்றாரு, ரொம்ப நல்லா பண்றாரு. வந்துட்டாரு தலைவரு. பண்றாங்கல்ல அவரு, அது எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போராமை, அதனால பண்றாங்க. விஜய் வந்தது எங்க புள்ளதான், அவருக்கு நாங்க ஓட்டு போட்டோம். அவர் நல்லா பண்றாரு, நல்லா பாக்குறாரு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு தான், நல்லா இருக்கிறாரு. என்ன கோயம்பேட்டுல நாங்க இந்த வாரத்துல வியாபாரம் பண்றோம். எங்களுக்கு வந்து லேடிஸுங்களுக்கு ஒரு பாத்ரூம், குடிக்கிற தண்ணி, இந்த வசதியெல்லாம் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நிரந்தர கடை கொடுத்தாருன்னா கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவரை எங்கேயோ தூக்கி நாங்க, கடவுள் தான் அதுக்கப்புறம், எங்களுக்கு கடவுள் வேற யாருமே கிடையாது. என் புள்ளதான், விஜய் புள்ளதான் எங்களுக்கு கடவுள். திமுக கடுமையா விமர்சிக்கிறாங்க முதுகெலும்பு. அவங்க வந்து ஐயா எவ்வளோ இருக்குயா, எல்லாமே இருக்கு, அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவருக்கு நாங்க வந்து அவரை வந்து நாங்க வந்து உட்கார வச்சிருக்கோம். எங்களை பாதுகாப்புக்கு, எங்களுக்கு நல்லதை செய்வாருன்னு நாங்க உட்கார வச்சிருக்கோம். அவரு எங்களுக்கு புள்ளைய விட தெய்வம் தான் நாங்க சொல்ல முடியும். எங்க பிள்ளைய விட அவரு ஒரு தெய்வம், சாமின்னு தான் நாங்க சொல்ல முடியும். எங்களுக்கு வந்து நல்லதை தான் செய்யறாரு, நல்லா பாக்குறாரு. நாங்க தைரியமா ரோட்ல வரோம், ரோட்ல போறோம், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நல்லா இருக்கும். கோயம்பேடு எவ்வளவு திருந்தி இருக்கு மார்க்கெட்டு, எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு அவர் ஆட்சி வருவார்னு நினைக்கிறீங்க? அவரு அடுத்த ஆட்சி என் புள்ளதான், அடுத்த ஆட்சி என் விஜய் புள்ளதான். அடுத்த ஆட்சியும் என்னுடைய விஜய் புள்ளதான் வருவாரு, வரணும். அவ்வளவு எத்தனை வருஷத்துக்கு ஆட்சி இருப்பாரு? இருப்பாருப்பா, அவர் நல்லா நிறைய வருஷத்துக்கு வருவார், நீடிப்பார். எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? பிடிச்ச போல இருக்கு ஆட்சி? பிடிச்ச போல இருக்கு. அவர் செய்யற அப்ப திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? என்னப்பா அவர் செய்யற திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களாம் நல்லா பொம்பளைங்களாம் ஃப்ரீயாக போகிறோம், ஃப்ரீயாக வரோம், அதெல்லாம் நல்லது. இதே இவங்க சொன்ன மாதிரி இந்த கடைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடை வச்சிருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வசதி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். விமர்சனம் பண்றாங்களே, இவ்வளவு நல்லது செஞ்சு விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் சொல்றது சொல்லின்னு தான் இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம பண்றது பண்ணிட்டு தான் இருக்கணும், அவ்வளோதான். ஆட்சி நல்லா இருக்குன்றீங்க, ஆட்சி நல்லா இருக்கு. ஆனா விமர்சனம் பண்றாங்களே. யாரு அவன் கிடக்குறான், இனி என்ன 10 ஆண்டு இவர் தான் இருப்பாரு, அவன் எல்லாம் இருக்க மாட்டான். ஆனா விமர்சனம் நல்லா இல்ல, ஆட்சி சரியா போட முடியும். அவன் கிடக்குறான், நோண்டுறாங்களே, அவன் பண்ண உழவேணியில எடுக்கிறாங்களே, அதுக்கு சொல்றான். நான் சொல்ற தப்பமா? அதுக்காகத்தான் கலைக்க பாக்குறானுவ. அவங்க சிவம் வந்தா கூட கலைக்க விட மாட்டாங்க மக்க. அவரு இறைச்சி அவன் போட்டு வாங்கினான், ஒண்ணும் கிடையாது. அவரு மன்னிச்சு மக்க மனுஷில பூந்து வந்தாரு.